இப்போ டிப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து ஜாயின் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பாக எல்லோரும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன தான் ப்ளவுஸ் தைச்சாலும் அது ரொம்ப கச்சிதமாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ நான் அளவு ப்ளவுஸில் இருந்தே ஸ்லீவ் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு நான் என்ன பண்ணுறேன், அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணலை. நான் இன்ச் டேப் வச்சு இப்போ நான் எப்படி அந்த வளைவு எடுத்து விட்டுருக்கேன் பாருங்கள். இது டிப் நம்பர் 4 சொல்லிகிட்ருக்கேன். மேலே அந்த தையலில் இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு என்ன நம்ம கட்டிங் எடுத்தோமோ அந்த அளவை மார்க் பண்ணலாம். எனக்கு ஈவனாக கரெக்டாக தான் வந்து வருது. இப்போ டிப் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவில் கொஞ்சம் தையல் போட்டுட்டு 2 பீஸும் கரெக்டாக ஈவன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஷோல்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இங்கே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஆர்ம் ஹோல் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தான் நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணணும். எடுத்தோமா நேராக தையல் போட்டோமான்னு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செஸ்ட்டு இருக்கிற மாதிரி டைட்டாக வாய்ப்பு நிறையா இருக்குது. லூஸாக